Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோஸ் பார்க்க போறீங்கன்னா மார்னிங் நாங்கள் என்ன சாப்பாடு போகிறோம், அதாவது டிஃபன் என்ன சமைக்க போகிறோம் அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி அம்மா வந்து தோசை ஊற்றிட்டு இருக்காங்க. தோசை ஊற்றிட்டு இருக்காங்க. அம்மா ஹாய் சொல்லுங்க. ஹாய். அன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குங்க, மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் டிஃபன் பார்த்தீங்களா, எங்களுக்கு இட்லி தோசை தப்பி தவறி வருது. கேஸ் ஃபினிஷ்டு, அதனால் நம்ம வந்து விறகடுப்பில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அம்மா. இப்போதான் பால் குடித்தேன். பசும்பால் ஊற்றுங்க ஊற்றுங்க ஊற்றுங்க, சுற்றுங்க சுற்றுங்க நல்லா. இந்த ஹோட்டலில் பண்ணுவாங்களே அது மாதிரி பண்ண வேண்டியதான் நம்ம. ஏமா என்ன வேணும்? ஆமாம், அப்படி ஓவர் வியூ பார்ப்போம்மா. நம்ம வீட்டை சுற்றி இவங்க தான் இப்போ இந்த நேத்தி முந்தா நாள் கண்ணு போட்டாங்க. இவங்க தான், இவங்களோட குட்டி இங்கே பட்டு கிடக்கு, அங்கே பட்டு கிடக்கு. நான் காட்டுறேன். சனி வீட்டில் கண்ணு போட்டது தான். அந்த பால் தான் நாங்கள் குடிக்கிறோம். இப்போ இங்கே தான் அந்த புது விருந்தாளி தங்கக்குட்டி. தங்க இங்கே பாருங்க, இங்கே பாருங்க தங்கக்குட்டி. ஹாய் ஹாய் தங்கக்குட்டி. ஐயோ உங்கள் அம்மா வருது நீ பார்க்கறதுக்கு. உன் பிள்ளைய நான் ஒன்றுமே பண்ணலப்பா, கொஞ்சம் தான் உன் பிள்ளைய, அதுக்காட்டி வந்து கத்துற. போ. இது அம்மிக்கல், உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, பாரம்பரியமான ஒன்று. இது எத்தனை வருஷம் கிடக்குன்னு தெரியாது எங்களுக்கு. கீழே உள்ளது வந்து குடகல், அது திறந்தே வச்சிருக்கனால தண்ணி பட்டு வீணாக போகுது. அதனாலே இப்படி பரட்டி போட்டு அது மேலே தூக்கி அம்மிகளை தூக்கி வச்சாச்சு. பார்த்தீங்களா, எங்கள் அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா எதனாலம்மா, எதனால பரட்டி போட்டோம்? அதுக்குள்ள தண்ணி நின்னா அந்த குழிக்குள்ள தண்ணி நின்றுச்சுன்னா கொசு உற்பத்தி ஆகும். ஆமாம், கொசு, அதனாலதான் பரட்டி போட்டு நிலத்துக்கே அம்மியை தூக்கி போட்டேன். கொசு உற்பத்தி ஆகும். உண்மைதான், கொசு உற்பத்தி ஆகும். நாங்கள் தண்ணியை எடுத்து கீழே கீழே மொண்டு ஊற்றுறது, திரும்பி வந்து மழை பெஞ்சு தண்ணி அப்படியே சேர்ந்துக்கிறது. ஸோ அதனால் வந்து எடுத்து போட்டாச்சு. என்ன ஆச்சு, டீ பத்தலையா? ஒரு தோசை கூட எடுக்கலை. அது ஃபஸ்ட்டு கல்லில், அதனால் கொஞ்சம் டீ வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா கடைக்காரன்னு எடுத்துடலாம். காலையில் டிஃபன் வந்து தோசை, நேற்று வச்ச குழம்பு இருந்துச்சு, முட்டை குழம்பு, அது இருக்குது. அதை போட்டு சாப்பிட்டுட்டு அடுத்து உலைய வைக்க வேண்டியதுதான். என்ன குழம்புமா? மா என்ன குழம்பு? இங்கே ஒரு பாருங்க, இங்கே ஒரு ஸ்டில்ல பாருங்க. அம்மா பால் குடிச்சிட்டு இருக்காங்க. தோசை வந்துட்டு இருக்கு. எடுங்க எடுங்க, தோசை எடுங்க. நம்மளும் ஒரு ரவுண்ட் அடிப்போம். பால் ஆல்ரெடி குடிச்சிட்டா திரும்பி எனக்கு பசிக்குது. அதனால் பால் குடிக்க போகிறேன். முடி வைங்க.
மூடி வச்சா தான் சீக்கிரமாக எடுக்க முடியும், அதனால் மூடி வச்சுட்டாங்க அம்மா. பால் குடிச்சிட்ருக்கேங்க ஐஸ். ஆமாம், மாட்டுப்பால் நாட்டு மாடு. நான் உங்கள்கிட்ட காட்டினேன்னா முதல் நாள் தான் கண்ணி போட்டது. நேற்று சீம்பால் குடித்தோம், இன்னைக்கு பசும்பால். காட்டுற பாருங்க. ஆமாம், அழகி வந்து போட்டுச்சு. அது வந்து 3 நாள் ஆணுச்சு, 4 நாள் ஆணுச்சு தெளியறதுக்கு. சீம்பாலாக இருந்துச்சு. இது வந்து 2 நாள் தெரிஞ்சிட்டது. என்ன இருந்தாலும் மாட்டுப்பாலுக்கு ஒரு தனி டேஸ்ட்டு தான், செம்மையாக இருக்குது. அந்த எனக்கு ஆடை கொண்டு ரொம்ப பிடிக்கும். அதை தான் இப்போ குடிச்சிட்டே இருக்கேன். பால் குடிச்சிட்டு அதுக்கு லாஸ்ட்டில் இருக்கும்ல சட்டியில், அது வலிச்சு திரும்பேன். எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும் ஆடை. அங்கே பாருங்க, 2வது தோசை ரெடி. இது பரட்டி போட வேண்டாம்லம்மா, அப்படியே எடுத்து வச்சிடலாம்ல, மூடி தானே எடுக்கிறோம். இதான் மருதாணி மரம். மருதாணி போடணும் கிட்டத்தட்ட 1 வருஷமா யோசிச்சுட்டு இருக்கேன். மருதாணி விலாகுன்னு ஒன்று போட்டேன், அதில் அப்போ போட்டதான், அதுக்கப்புறம் தொடவே இல்லை. நமக்கு தான் உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அப்பப்போ வீசிங் ட்ரபிள்லாம் இருக்குது. இந்த பனிக்காலத்தில் என்ன பண்ணுறதுன்னு அப்படியே விட்டுருக்கேன். ஆனால் செம்மையாக ஆனால் பச்சை நல்லா வளர்ந்துருக்கு. இதை பறித்து அம்மியில் அரைச்சி போடணும் ஆசையாக இருக்குது. கோடை காலத்தில் போடுவோம், சம்மரில் போடுவோம். நம்ம வீடு அது வாசல், அங்கே தெரியுதா வாசல். சண்டாலியே சதிகாரி பா ஏ பா பா. உங்க அம்மா திரும்பி பார்க்குது.